अस्सलाम वालेकुम वेलकम टू கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கடாய் பன்னீர் கறி மசால் பொடி வச்சு நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் போட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு கூடவே உப்பும் போட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கலந்தது 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும், அதனால் லிட்டு போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் வேகட்டும். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கேப்சிகம், எல்லோ, ரெட்டு, க்ரீன் இந்த மாதிரி 3 கலரில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறிப்பொடி 1 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா கறிப்பொடி போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் போட்டுடலாம். இந்த கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. 1 நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் கேப்சிகம் நம்ம சாப்பிடும் போகும்போது வாயில் கடிபடணும். இந்த கேப்சிகம் அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டுடலாம். பன்னீர் ஹோம்மேட் பன்னீராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடையில் வாங்கின பன்னீராக இருந்தால் வார்ம் வாட்டரில் 2 நிமிஷம் வச்சுருந்தா அப்புறம் கட் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத மேலே தூவிட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய கடாய் பன்னீர். கறி மசால் பொடி இருந்ததுன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். கறி மசால் பொடி என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.